எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னா, நாட்டுக்கோழி வளர்க்கணும் என்று ஆசைப்படுறவங்க அதுக்கான கூண்டு எப்படி செலக்ட் பண்ணுறது, வெளியில் பிராய்லர் கோழி டெய்லி நம்ம வாங்கிட்டு அதை சாப்பிட்றத விட வீட்லேயே நம்மளே தரமான நாட்டுக்கோழி முட்டை நம்மளே உற்பத்தி, நம்மளோட குடும்ப தேவைக்காக நம்மளே உற்பத்தி செஞ்சுக்கிறது எப்படி, அதுக்கு எதுவுமே ரொம்ப மெனக்கெடு இல்லை, எதுவுமே இல்லை. இது இங்கே பாருங்கள், நான் எங்கள் வீட்டில் 4 கருங்கோழி கடக்நாத் கோழி வச்சுருக்கேன். நாங்கள் எதுவுமே முட்டை எதுவுமே வெளியில் வாங்குறது கிடையாது. இது பாருங்கள், அது டெய்லியும் இதுலேருந்து முட்டை இதில் வச்சிடும். எங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த முட்டையை எடுத்துக்குவோம், எங்கள் தேவைக்கு எடுத்துக்குவோம் இந்த முட்டையை. வரும் இது இந்த கூண்டு நான் எப்படி செஞ்சேன்னா பெரிய விஷயம் கிடையாது. எல்லா வீட்டு மொட்டை மாடியிலையும் தண்ணி டேங்க் இருக்கும், அதே தான் பாருங்கள். தண்ணி டேங்க்கு கீழே ஒரு வலை அடித்து ரெண்டு சைட்லேயும் வலை அடித்து இந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி இது பண்ணிட்டேன். நம்ம தீவனம் போடணும்னா கூட இதை பாருங்கள், இந்த சைடில் ஒரு பைப் கட்டி இந்த வழியாக போட்டுட்டோன்னா அது இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி வச்சு இந்த ஹோல் கட் பண்ணிடல, இது தலை வழியை விட்டு அதை சாப்பிட்டுக்கும். நம்ம உள்ளே க்ளீன் பண்ணணும், ஸ்மெல் வரும்ன்ற எதுவுமே கிடையாது. கீழே பாருங்கள், மணல், தேங்காய் நார், புல்லு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுனால க்ளீன் பண்ணுற ப்ராசஸிங்கே கிடையாது. ஒரு 4-6 மந்த் ஒன் டைம் உள்ளே இருக்கிறது எல்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு மணலை போட்டு விட்டுருவேன். இங்கே பாருங்க, 2 மந்த் 1 மந்த் சிக்ஸில் வாங்கி வந்தது நான் எல்லாமே. இப்போ முட்டை வச்சுட்டு இருக்கு. இது நம்ம ஒரு கூண்டு செலவு எதுவுமே இல்லை, செலவலாம். தண்ணி வைக்கிறது இங்கே பாருங்கள், இந்த தண்ணி பாட்டிலில் டாப்அப் பண்ணிட்டேன்னா வச்சுட்டேன்னா இது வழியாக அது உள்ளே குடிச்சிக்கும் தண்ணி. இது மஞ்சள் கலந்து வச்சுருக்க தண்ணி. பாருங்க, இப்போ நம்ம கடையில் முட்டை வச்சுருக்கு, எடுக்கலை. கடக்நாத் முட்டை ஒரு அமேசானில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை 35 ருபீஸ்லேருந்து 40 ருபீஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வர இந்த ஒரிஜினல் கடக்நாத் முட்டை வெளியில் கிடைக்கிறது ரொம்ப அரிது, ரொம்ப ஒரிஜினலாக கிடைக்காது அந்த அளவுக்கு. அதை நம்மளே வீட்டில் உற்பத்தி பண்ணுறது எப்படின்றது தான் இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்லேயே நம்மளோட தேவைக்கு வெளியில் நம்ம பிராய்லர் கோழி முட்டை வாங்கி சாப்பிட்றத விட நம்ம ஃபேமிலிக்கு நம்மளே கோழியில் வச்சு, இதுக்கு நான் எதுவுமே வேஸ்ட் தீனியில் ரொம்ப எதுவும் கிடையாது. இந்த பாருங்கள், முருங்கைக்கீரை, ரேஷனில் போகிற அரிசி, கோதுமை, இவ்வளோ தான். அரிசி, அது கோதுமை, கீரை, பெஸ்ட்டு தக்காளி. கடையில் நம்ம காய்கறி வாங்கும்போது பெஸ்ட்டு தக்காளி கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். அது கோஸு தேவையில்லாததெல்லாம் வேஸ்டேஜ் காய்கறிகள்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு தான் அழகாக அதில் அதை போட்டு சாப்பிட்டுக்கும் டெய்லி. இது நான் வெளியில் வரேன்னா மொட்டை மாடியில் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 1 ஹவர் திறந்து விடுவேன். 1 ஹவர் திறந்து விட்டேன்னா முடி போயிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இதை பாருங்கள், இது வழியாக இந்த டோர் வழியாக திறந்துட்டு இங்கே ஒரு டோர் மாதிரி வச்சுருக்கேன், இந்த டோர் வழியாக உள்ளே போயிடும். இவ்வளோதான். யாராவது எனக்கு கடக்நாத் எனக்கு தேவைக்கு அதிகமாக தான் முட்டை கிடச்சிட்ருக்கு ஃபேமிலிக்கு போக, யாராவது கடக்நாத் முட்டை எங்களுக்கு தேவை, ஒரிஜினலாக தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சென்னைக்குள்ளேன்னா நாங்களே டோர் டெலிவரி பண்ணுவோம். வெளியிலன்னா பண்ண முடியாது, நீங்களே வாங்கணும். சென்னைக்குள்ளேனா நாங்களே டோர் டெலிவரி பண்ணி எடுத்துருவோம். இந்த ஒரிஜினல் முட்டை கிடைக்கிறது தான் ரொம்ப ரேர். கடக்நாத் முட்டைன்றது ஒரிஜினல் கிடைக்கிறது தான் ரொம்ப ரேராக இருக்கும். சிறுவிடை கோழி முட்டை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கருங்கோழி முட்டை கிடைக்கிறது இந்த ஃபுல்லாக இந்த கோழியோட கறியிலேருந்து, எக்கிலேருந்து ஃபுல்லாக மெடிசின் தான். உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இன்னும் நல்லது. இப்போ இருக்கிற
கொரோனா ஸ்டேஜில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி எல்லா மனுஷனுக்கும் இப்போ தேவை. அதனால் இந்த மாதிரி நம்ம ஃபுட்டை செலக்ட் பண்ணி ஆரோக்கியமான ஃபுட்டை செலக்ட் பண்ணி சாப்பிட்றது நம்மளுக்கும் நல்லது, நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்த்தும் நல்லது என்ன தெரியப்படுத்துகிறேன். இங்கே பாருங்க, அந்த வழியாக இருப்பாங்க தலை வெளியே விட்டு சாப்பிடுறது பாருங்கள். எதுவுமே இல்லை எனக்கு. இந்த கூண்டு ரெடி பண்ணுறது எனக்கு டோட்டலாக ஒரு 500 rupees தான் ஆச்சு. பியூசி பைப்பு ஃபுல்லாக பியூசி பைப் அடிச்சுட்டு, இந்த பியூசி பைப் அடிச்சுட்டு இந்த வலையை வச்சு கேபிள் டைப் போட்டு கட்டிட்டேன். அதுதான் ஒரு பைப் வீட்லேயே இருந்துச்சு. பைப் இது பெஸ்ட்டு. அதில் போட்டு இவருங்க அரிசி, நெல், இந்த கோதுமை இந்த கலந்த இதில் போட்டுருவேன். ஒரு நாளைக்கு ஒரு முறை போட்டால் போதும். காலையில் போட்டுட்டு நான் ஆஃபீஸ் போயிடுவேன். இதை நான் வீட்டிலேருந்து பார்ட் டைமாக தான் பண்ணுறேன். இன்னொரு டைம் பாஸ்க்கு. இந்த கொரோனா இதுலேருந்து ஆரம்பிச்சு தான் இது டைம். இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஐடியா பண்ணணுன்னு, ஒரு முட்டை தேவைக்கு நம்ம பண்ணணுன்ற ஐடியா இருங்க தாராளமாக. இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் மொட்டை மாடியில் ஒரு தண்ணி டேங்க் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்பேஸை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்? ஃப்ரீயாக இருக்கிறத இந்த மாதிரி கொண்டு அடித்து கோழிங்களை விட்டுட்டு இது பண்ணலாம். உங்களுக்கு கடக்நாத் சிக்ஸு 1 day சிக்ஸ்லேருந்து 1 month சிக்ஸ் வரைக்கும் தேவைப்படுதுனாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம். நான் ஆர்டர் பண்ணிங்கன்னா, பிஃபோராக ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த எக்கை நான் ப்ரொடக்ஷனில் இன்குபேட்டரில் வச்சு ரெடி பண்ணி உங்களுக்கு எத்தனை சிக்ஸ் மினிமம் வேணும், இல்லை மாதிரி எனக்கு வீட்டுக்கு தேவைப்படுறவங்களுக்கு தான் நான் கொடுக்க போகிறோம். அதிகபட்சம் என்னால் கொடுக்க முடியாது. வீட்டு தேவைக்கு எனக்கு ஒரு 10 ஒரு 5 அந்த மாதிரி சிக்ஸ் வேணும்னா என்னோடய நம்பர் கால் பண்ணால் இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு போய் நான் இன்குபேட்டரில் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் கொடுப்பேன். இல்லை எனக்கு எக்காகவே கொடுத்துருங்க நானே பண்ணியிருக்கிறேன்னு சொன்னாலும் ஓகே. உங்களுக்கு இந்த கடக்நாத் எக்ஸ் இந்த மாதிரி செல் வேணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம். இது இல்லாமல் நான் வந்து காடையும் வளர்க்குறேன். காடையோட எக்ஸும் எனக்கு, ஏன்னா இந்த எக்கு மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் காடை எக்கும் வேணும் எங்களுக்கு வேணுன்றதாக சின்னதாக இதை இந்த கூண்டு நானே செஞ்சது வீட்டில். இங்கே பாருங்கள், இது காடை. இதுக்கும் தண்ணி செட்டிங்ஸை பாருங்கள். இதில் ஒரு 11 காடை இருக்குது. இதுலேயே தீவனம் அதில் போட்டுருவேன். டெய்லி இந்த பாக்ஸுக்குள்ளே முட்டை வச்சிரும். முட்டை வச்சு எடுத்தோன்னா 11 காடை இருக்குது. டெய்லி எனக்கு 8லேருந்து 9 முட்டை வரைக்கும் அதுலேருந்து எடுத்துருவேன். ஈவினிங் ஆனால் 3 மணிக்கு மேலே டெய்லி வைக்கும். இதையும் பண்ணலாம். இதோட எச்சங்கள் வந்து நம்ம இது என்ன க்ளீன் பண்ணால் இதை பாருங்க, கூண்டு இங்கேருந்து ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 அடி மேலே வச்சுருக்கேன். கீழே வந்து பேப்பர் போட்டுக்கிறதுனால வீக்லி 1 டைம் 10 days 1 டைமு எடுத்து இந்த பேப்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். தண்ணி மட்டும் இதை டாப் அப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாட்டில், இங்கே ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். இது வழியாக அதுக்கு தலை விட்டு குடிச்சிக்கும். தீவனம் வந்து இந்த வழியாக இந்த எடுத்துட்டு இந்த உள்ளே போட்டுட்டேன்னா அது டெய்லி சாப்பிடும். அவ்வளோதான். சிம்பிளான ஒர்க்கு தான், சிம்பிளான வேலை. மழை வெயில் எதுவுமே வருதால, வெயில் மழை ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ மழை வந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, எதுவும் நினையாது. அதே மாதிரி தான் மொட்டை மாடியில் இருக்கிற கோழி பாருங்கள், இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஸ்பேஸில் நானே செஞ்சது 500 rupeesல 500 rupeesல இந்த குண்டு செஞ்சிடலாம். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.